இந்தியாவுக்கும் நியூசிலாந்துக்கும் இடையேயான ஃபைனல் 2025 சாம்பியன்ஸ் டிராஃபி ஃபைனல் துபாய் மைதானத்தில் இன்னைக்கு 2:30 மணிக்கு தொடங்குது. இப்போ இந்த வீடியோ எதை பற்றி அப்படின்னா, இந்த வீடியோ கேட்டு முடிக்கும் போது என்னடா இப்படிலாம் ஒரு சர்வே இருக்கா அப்படின்னு உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு ஆச்சரியம் உண்டாகும். இன்னைக்கு நடக்க போகிறது இந்தியாவுக்கும் நியூசிலாந்துக்கும் இடையேயான ஃபைனல் ஐசிசி நாக் அவுட் போட்டியோட பெரிய போட்டி ஃபைனல் நடக்க போகுது. இது ஞாயிற்றுக்கிழமை நடக்குது. இப்போ என்ன சர்வே எடுத்திருக்காங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி ஐசிசியோடைய நாக் அவுட் போட்டிகளோட முக்கியமான போட்டிகள் எந்த கிழமையில் நடந்திருக்கு அப்படின்னு ஒரு சர்வே எடுத்திருக்காங்க. அதுதான் நம்ம தலையை சுத்த வைக்குது அப்படின்னே சொல்லலாம். ஃபஸ்ட்டு 1983 இந்தியாவுக்கும் வெஸ்ட் இண்டீஸ்க்கும் இடையான ஃபைனல். இதில் இந்தியா வெஸ்ட் இண்டீஸை வீழ்த்தி முதல் முறையாக ஒரு நாள் உலகக்கோப்பை சாம்பியன் ஆகுறாங்க. இது நடந்த கிழமை திங்கட்கிழமை. அடுத்ததாக 2007 T20 வேர்ல்டு கப் ஃபைனல். இந்தியாவும் பாகிஸ்தானும் மோதுறாங்க. இதில் இந்தியா பாகிஸ்தானை வீழ்த்தி சாம்பியன் பட்டத்தை எடுக்கிறாங்க. இந்த போட்டி நடந்த கிழமை சனிக்கிழமை. அடுத்ததாக 2011 ஒரு நாள் உலகக்கோப்பை இந்தியாவில் நடக்குது. இதில் இந்தியா ஸ்ரீலங்காவை வீழ்த்தி சாம்பியன் பட்டத்தை எடுப்பாங்க. இந்த போட்டி நடந்த கிழமை சனிக்கிழமை. அடுத்ததாக 2014 சாம்பியன்ஸ் டிராஃபி இந்தியாவுக்கும் இங்கிலாந்துக்கும் ஃபைனல் நடக்குது. இதில் ஒரு வேடிக்கை என்னென்னா, ஆக்சுவலாக அந்த போட்டி சண்டே தான் நடக்கிற மாதிரி இருந்துச்சு. மழை வந்ததுனால அதை தள்ளிட்டு மண்டே நடத்தினாங்க. இந்த போட்டியில் இந்தியா இங்கிலாந்தை வீழ்த்தி சாம்பியன் ஆகுறாங்க. இந்த 4 போட்டியுமே ஞாயிற்றுக்கிழமை நடக்கலை, சனி திங்கள் மற்ற கிழமைகளில் தான் நடந்திருக்குது. இது முதல் சர்வே. ரெண்டாவது, இயர் 2000 இந்தியாவுக்கும் நியூசிலாந்துக்குமான சாம்பியன்ஸ் டிராஃபி ஃபைனல். இதில் நியூசிலாந்து இந்தியாவை வீழ்த்தி பட்டத்தை வெல்றாங்க. இந்த போட்டி நடந்தது சண்டே. அடுத்ததாக 2003 ஒரு நாள் உலகக்கோப்பை. அது இந்தியாவில் நடக்குது. இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் ஃபைனல். இதில் ஆஸ்திரேலியா இந்தியாவை வீழ்த்தி சாம்பியன் பட்டத்தை வெல்றாங்க. இது நடந்தது சண்டே. அடுத்ததாக 2017 இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்குமான சாம்பியன்ஸ் டிராஃபி ஃபைனல். இதில் பாகிஸ்தான் இந்தியாவை வீழ்த்தி கப் எடுக்கிறாங்க. இந்த போட்டி நடந்த கிழமை ஞாயிற்றுக்கிழமை. அடுத்ததாக கடைசியாக நடந்த 2024 ஒரு நாள் உலகக்கோப்பை. 2024 ஒரு நாள் உலகக்கோப்பை இந்தியாவுக்கு ஆஸ்திரேலியாவுக்கு இடையே நடக்குது. இதில் ஆஸ்திரேலியா இந்தியாவை வீழ்த்தி கப்பை எடுக்காங்க. இந்த போட்டி நடந்தது ஞாயிற்றுக்கிழமை. சரிடா, என்னடா சொல்ல வர்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்டால், இந்தியா இதுவரைக்கும் ஐசிசி டைட்டில் எடுத்த சாம்பியன்ஷிப்பான எல்லா ஐசிசி போட்டிகளும் நடந்த கிழமை ஞாயிற்றுக்கிழமை கிடையாது. ஞாயிற்றுக்கிழமை தவிர மற்ற நாட்களில் தான் நடந்திருக்குது. இந்தியா இதுவரைக்கும் வின் பண்ண எல்லா டிராஃபியும், ஐசிசியோடைய எல்லா டிராஃபியும், இந்தியா தோல்வியை தழுவின, டிராஃபியை விட்டு கொடுத்த தோல்வியை தழுவின எல்லா போட்டியும் ஞாயிற்றுக்கிழமை தான் நடந்திருக்குது. என்ன சொல்ல வர்றாங்க? இப்போ ஃபைனல் நியூசிலாந்துக்கு எதிராக ஞாயிற்றுக்கிழமை நடக்குது. இதை ஏன்டா கொண்டு போய் ஞாயிற்றுக்கிழமை வச்சிங்க, வேறு ஏதாவது கிழமையில் வச்சிருக்கலாம்ல அப்படின்னு கேட்குறாங்க. காரணம் என்னென்னா, தோத்தது ஃபுல்லாக ஞாயிற்றுக்கிழமை, ஜெயிச்சது ஃபுல்லாக ஞாயிற்றுக்கிழமை அல்லாத மற்ற நாட்கள். நமக்கு தலையை சுற்றுது. ஏடா இப்படிலாமாடா உட்காந்து மெனக்கட்டு ஒரு சர்வேயை எடுத்துக்கிட்டு கடைசியில் நம்ம வயிற்றில் புளியை கரைச்சிக்கிட்டு ரசிகர்லாம் என்னடா இது இப்படிலாம் ஒரு வாய்ப்பு இருக்கா அப்படின்லாம் நம்மளை யோசிக்க வைக்கிறாங்க. சும்மாவே இருக்க மாட்டாங்க போல. பாப்பா, அது இந்த ஆருடங்கள் ஜோசியங்கள் இது எல்லாத்துக்கும் இன்னைக்கு நைட்டு முடிவு தெரிஞ்சிடும். அப்புறம் வச்சுக்கிறோம் நம்ம இவங்களுக்கு கச்சேரியை. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் பண்ணுங்கள், குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.